நம்ம போன வீடியோல யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அது எதனால வருதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல என்னென்ன எக்ஸசைஸ் மூலியமா அதோட சிம்டம்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளாடரை சுத்தி இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா தான் நம்ம இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சிம்டம்ஸ்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் கொண்டு வர போறோம். நான் சொல்லித்தர எக்ஸசைஸ்லாம் சேவ் பண்ணிட்டு மறக்காம ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி காலை மடக்கி நேராக படுத்துக்கோங்க. உங்களோட பட்டை கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே தூக்கி நல்லா டைட் பண்ணுங்கள். உங்கள் அப்டமன் மசில்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ், உங்கள் காலுக்கு நடுவில் தலானியை வச்சு தலானியை ப்ரெஸ் பண்ண மாதிரியே இடுப்பை தூக்குங்க. இதையும் ரிப்பீட் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுடைய பட் மசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, பில்லோவை நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்கள் நீ டு செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வாங்க. ஸ்லோவாக டவுன் பண்ணிவிட்டு திரும்பி பில்லோவை நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்கள் மூட்டை வந்து நல்லா செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வாங்க. இதையும் ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல்விக் பிரிட்ஜிங். நல்லா உங்களோட இடுப்பை நல்லா தூக்கி உங்களோட பட் மசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லையும் இதையும் ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஒன் சைடாக திரும்பிட்டு உங்கள் காலை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் அப்டக்டார் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதையும் ஒரு 10x3 ரெப்பிட்டேஷன் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸும் காலை இந்த மாதிரி 90-90ல் வச்சுட்டு காலை தூக்குங்க. இதுலேயும் உங்களோட ஹிப் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்.